தன்னை அடையாளப்படுத்திய, அங்கீகாரம் கொடுத்த, அதிகாரம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தந்தை மற்றும் கட்சியுடைய நிறுவனர் அப்படிங்கிற மரியாதை அன்புமணிக்கு இருந்தா, ராமதாஸ் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்து போயிருந்திருக்கணும். எவ்வளவு காலத்துக்கு? இன்னொரு 50 ஆண்டுகள் ராமதாஸ் தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா? நான் திரும்ப சொல்றேன், 100 ஆண்டுகளுக்கு மேல நல்லா இருக்கட்டும். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். தீவிர அரசியல்ல இப்பவே ஒரு ஆள் தீவிர அரசியல்ல இருக்க முடியலையே. பையனுக்கு நிரூபிக்கிறதுக்கு தானே நீச்சல் வீடியோவை போட்டு காமிச்சா நான் இன்னும் ஆக்டிவா இருக்கேன்னு. நக்கல் பண்ணல. அப்ப இந்த யதார்த்தம் டாக்டரான அன்புமணிக்கு புரிய வேண்டாமா? முதிர்ச்சியின் காரணமா அப்பா கொஞ்சம் தடுமாறுறார், சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். முதிர்ச்சி வர வர, வயது மூப்பு வர வர குழந்தையா மாறுவாங்கிறது எல்லார் வீட்லயும் நம்ம பாக்குறோம். தாத்தாவே குழந்தையா மாதிரி பேரனோட பேத்தியோட கொஞ்சிட்டு கிடப்பாரு. அவனுக்கு சரிசமமா விளையாடுவாரு. இது யதார்த்தம். அப்ப அரசியல்லையும் அவர் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்க, சரி இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமையா இவர் இருந்திருக்கணும். பாண்டிச்சேரியில அன்னைக்கு அத்தனாயிரம் பேர் முன்னாடி மைக்க தூக்கி போட்டு ஒரு வீட்டுல எத்தனை பேரு வந்து 4 மாசம் தான் ஆகுது அவருக்கு பதவி. இதெல்லாம் ஒரு தலைவர் தன்னுடைய அப்பாவை பார்த்து, நிறுவனரை பார்த்து, அவர் இருக்கிறதுல பல்லாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ஆடியோ நீங்களும் நானும் சென்னையில இருந்து கேட்கிற அளவுக்கு பொது வெளியில பேசியிருக்க கூடாது. அன்னைக்கு தொடங்கின அநாகரிகம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. என் கையை பிடிச்சார், காலை பிடிச்சார், மருமகள் காலை பிடிச்சாருன்னா, அப்பா மருமகள் ஒரு பேட்டி கொடுத்தா என்ன ஆகும்? எந்த சூழல நான் காலை பிடிச்சேன், காலை பிடிக்கிற மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா அது அவங்க ஒரு 2 பேட்டியை கொடுத்தாங்கன்னா என்ன? இதெல்லாம் குடும்ப சண்டையா அரசியல் சண்டையா சார்? குடும்ப சண்டை தான். அரசியல் காரணங்கள், நிதி விவகாரங்கள், கட்சி கட்டுப்பாடு எல்லாமே அதுல கலந்துருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு. அதை நிர்வகிக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்துல உறுப்பினர்களா இருக்கிற போது அது நீங்க என்ன பேர் சொன்னாலும் அது அங்கேதான் வந்து நிற்கும். பாஜகவோட சேர்ற கட்சிக்கெல்லாம் இதான் நிலைமை அப்படின்னு அப்படி ரொம்ப பீதியை கிளப்பிட வேண்டாம். அந்த சுய அறிவுள்ள எந்த கட்சியும் கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும்ல. பெலிக்ஸுக்கு தோன்ற அந்த விஷயம் ராமதாஸுக்கு தோண வேண்டாமா? அன்புமணிக்கு தோண வேண்டாமா? புரியுதுங்களா? ஆனா அப்படி ஜஸ்ட் லைக் தட் எல்லா கட்சியும் போய் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேள்வியில தொடக்கத்துல கேட்ட மாதிரி 8ஆம் தேதி ஏதோ மதுரைக்கு வராரு அமித்ஷா வராரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடுறதுக்கு முன்னாடி அவர் 2 விஷயத்த முதல்ல சரிப்படுத்தணும். முதல்ல உங்க கட்சி அதோ கதியா கிடக்கு. நயினா நாகேந்திரன் வந்தா நிஜமா நம்மளும் சொன்னோம், சமுதாய பார்வை பார்த்து ஒரு மாற்றம் நடக்குது, இன்னொரு பெரிய சமுதாயத்தை கொண்டாந்து தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க, அது ஒரு திசையில பயணிக்குன்னு பார்த்தா, அந்த நயினாரை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு வார் ரூம் புது இடத்துல ஃப்ரெஷ்ஷா இன்டீரியர்லாம் பண்ணி இன்னொரு ஃப்ரெஷ்ஷா இயங்குது. அவர் எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. முதல்ல உங்க உட்கட்சி சண்டையை தீருங்க. மதுரை வந்து என்ன பண்ண போறாங்களோ இதெல்லாம் முதல்ல அவர் பண்ணணும். அதிமுக கூட்டணி இவர் தலைமையில் ஆட்சி, இவர் முதலமைச்சர் இவர் தாங்கிற வார்த்தையை சொல்லாமே எனக்கு கூட்டணி அறிவிச்சுட்டு போனா, நீங்க போன பிறகு டெல்லிக்கு போயிட்டீங்களா, நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபிளைட் இறங்கிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னாரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வராரு, 8ஆம் தேதி தான் வராரு. அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாரான்னு பார்க்கணும். அதிமுக ஓபிஎஸ் தினகரன் நிலைமை என்னன்னு தெளிவா சொல்லணும். குருமூர்த்திக்கு அந்த பங்கு இருக்கு. குருமூர்த்தி அதையெல்லாம் செஞ்சு முடிக்காத வரை குருமூர்த்தி போன்றவர்களை எல்லா கட்சிகளும் எச்சரிக்கையா பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் பாட்டாளி மக்களுடைய விவகாரத்துக்கு அமித்ஷா வராருன்னு பார்ப்போம்.